அழகிய தமிழ் மகன் படத்தை தொடர்ந்து நம்ம விஜயும் பாரதனும் ஒன்னு சேர்ற திரைப்படம் விஜய் 60. விஜய் 60 உண்மையிலே பெரிய அளவுல உருவாயிட்டு வருது. படத்துல வைஜி மகேந்திரன், கீர்த்தி சுரேஷ், அபர்ணா வினோத்னு நிறைய பேர் நடிக்கிறாங்க. இந்த படத்துல 2 ஹீரோயினா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே மூணாவதா ஒரு ஆளையும் சொன்னாங்க. அவங்க தான் பெங்காலி ஆக்ட்ரஸ் பப்ரி கோஷ். பெங்கால்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா விஜய் 60ல நடிக்க வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்காதீங்க. இதுக்கு முன்னாடி அவங்க விஜயோடைய அப்பாவான சந்திரசேகர் எடுத்த டூரிங் டாக்கீஸ், அப்புறம் ஓய் இந்த மாதிரி திரைப்படங்கள்ல எல்லாம் நடிச்சவங்க தான். அதை தொடர்ந்து ஆஸ் யூஷுவல் பல வாய்ப்புகள் இவங்களுக்கு குவிஞ்சிட்டே தான் இருக்கு. விஜய் 60 படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இந்த படத்தோட ஷூட்டிங்ல இவங்களை பிரமிக்க வைக்கிற மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கான். விஜய் மாதிரி ஒரு எளிமையான மனிதரை நான் என்னோட வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. அவர் எவ்வளவு பெரிய ஸ்டார். சாதாரண தரையில பாய் போட்டு உட்கார்ந்து ஓய்வு எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நானே இப்பதான் நடிக்க வந்திருக்கேன், என்கிட்ட அப்பா கூட நடிச்ச அனுபவம் எப்படி இருந்துச்சு இது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. சரி, உங்களுக்கும் விஜய்க்கும் படத்துல என்ன மாதிரியான சீக்வன்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா, படத்துல எனக்கும் அவருக்கும் காதல் காட்சிகள்லாம் அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. ஆனா எனக்கும் அவருக்கும் ஒரு முக்கியமான காட்சி இருக்கு. ஒரு பாடல்ல கூட வராங்களா 2 பேரும். அநேகமா எனக்கு தெரிஞ்சு கீர்த்தி சுரேஷோட ஃப்ரெண்டா இவங்க வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாடல் காட்சிகள்ல வேற வரன்றாங்க. விஜய்க்கும் இவங்களுக்கும் முக்கியமான காட்சி இருக்குங்கிறாங்க. சோ கூட்டி கழிச்சு பார்த்தா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு தோணுது. சரி, இதெல்லாம் படம் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். பப்ரி கோஷ் இந்த படத்துல இவங்களோட ஃப்ரெண்டா வராங்கன்னே வச்சுப்போம். ஆனா வெளியில நிறைய படங்கள்ல ஹீரோயினா கமிட் ஆயிட்டு இருக்காங்க. அப்படிதான் நம்ம அப்புக்குட்டி ஹீரோவா நடிக்கிற ஒரு படத்துக்கு இவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனா இவங்க தான் நடிக்க மறுத்துட்டாங்களாம். ஏன் அப்படின்னா இயக்குனர்கள் இவங்க கிட்ட கதை சொல்ல வரும்போது அதுல அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஆனா ஹீரோ யாரு அப்படிங்கறதுல அதிக கவனம் செலுத்துறாங்களாம். ஹீரோ யாருன்னு தெரிஞ்சு அவங்கள இவங்களுக்கு பிடிச்சு போனா மட்டும்தான் படத்துக்கு ஓகே சொல்றாங்களாம். அப்புக்குட்டியோட நடிக்கிறது என்னமோ இவங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு. அதனாலதான் அவர் கூட நடிக்க மறுத்துட்டாங்க. இந்த ஃபிகர் முக்கியமா, அந்த ஃபிகர் முக்கியமான, எந்த ஃபிகர் முக்கியம்னு அவர் சொல்லுவார் நீங்க நினைக்கிறீங்க? எல்லா ஃபிகரும் தான் முக்கியம். இந்த மாதிரி தான். சாரி, ஃபிகர் இல்லைனா இந்த கண்ணு முக்கியமா, இந்த